ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீசெண்டாக மீஷோவில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நமக்கு ரிசீவ் ஆன ப்ராடக்ட்டுங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்தா எனக்கு மட்டும் இல்லைங்க, யூஸ்வலாகவே ஜென்ரலாக எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் ரொம்பவுமே இருக்கும். வீட்லையானாலும் சரி, இல்லை ஒர்க் பண்ணுற பக்கமானாலும் சரி, ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் சேர்ந்து எங்கே தெரியும் அப்படின்னு பார்த்தா நம்ம ஃபேஸில் தாங்க தெரியும். அது எப்படி தெரியும்னு பார்த்தா பிக்மெண்டேஷன்ஸ், ஆக்னி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கின்னை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி ஃபேஸே பார்க்கறக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி பண்ணி விட்டுட்டு போயிடும். ஸோ அதை நம்ம என்ன தான் பண்ணினாலும் நமக்கு ரிலீஃபாகவே தெரியவே தெரியாது. நம்மளும் நாட்டு வைத்தியம் பண்ணுவோம், மஞ்சள் அரைச்சி போடுவோம், ஜாதிக்காய் போடுவோம், அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணி பார்ப்போம். டெய்லி ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுவோம். பட் ரிசல்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ஒரு கட்டத்தில் என்னடா இது இவ்வளோதானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் பற்றி தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதை நான் செகண்ட் டைம் தான் நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவும் எடுத்து காட்டுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம வீடியோவும் போடக்கூடாது, அதுக்கான ரிவ்யூஸும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மந்த்தாக நான் பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடது ஃபர்ஸ்ட் பாட்டில் காலி. ஸோ இப்போ செகண்ட் ஆர்டர் பண்ணும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது உண்மையாகவே ரொம்பவுமே நல்லாவே ஒர்க் ஆகுது அப்படின்னே சொல்லலாங்க. ஆமாம், என் ஃபேஸ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன எல்லா பிரச்சனையுமே எனக்கு ஒரு ஆக்னி ஃபார்ம் ஆகும். அது ஃபார்ம் ஆகி அப்படியே கொஞ்சமாக அமங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே பிளாக் அப்படி ஸ்கேர் மாதிரியும் ஆகும். இதெல்லாமே போக்குறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டர்மாவோட ப்ராடக்ட் தாங்க. இந்த டர்மா ப்ராடக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஏஜென்ட் இருக்குது. ஒன்று ட்ரான்ஸ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அசிலிக் ஆசிட். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன்ஸ்க்கு ரொம்பவுமே நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னே சொல்லலாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் எனக்கு எதுவுமே வர கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி மாலிகூல்ஸ்லாம் யூஸ் பண்ணவே இல்லை, இந்த மாதிரிலாம் நான் ஃபஸ்ட் டைம் எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபேஸ் கிளென்சர் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபேஸ் கிளென்சர் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டீப் கிளென்சராக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. 2 டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இன்னொரு டைம் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபேஸை கொஞ்சம் நல்லாவே கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நல்லா டவல் வச்சு க்ளீன் பண்ணிடுங்க ஃபேஸை. அதுக்கப்புறமா இந்த சீரமை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இப்போவும் சொல்கிறேங்க, ஒரு பேட்ச் டெஸ்ட்டு எடுக்காமல் நீங்கள் இந்த சீரம்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஸ்கின் ரொட்டீன் இல்லாதவங்களும் சீரம் யூஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கிளின்சர், ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு இரிட்டேஷன் வரக்கான சான்சஸ் எல்லாமே நிறையா இருக்குங்க. இந்த சீரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜெல் பேஸ், ஒரு டிரான்ஸ்பரண்ட் சீரம் தான். எந்த ஒரு பிசுபிசுப்புமே கிடையாது. மோஸ்ட்லி இந்த சீரம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணும்போது நம்ம நைட் டைமில் போடும்போது இன்னுமே கொஞ்சம் நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஏன் அப்படின்னா நம்ம எதையும் யோசிக்காமல் ஒரு நல்ல டீப் ஸ்லீப் போவோம். அப்போ நம்மளோட பாடியும் சரி, ஸ்கின்ஸும் சரி நல்லா ரெஸ்ட் எடுக்கும். அந்த டைமிங்கில் இது போடும்போது இன்னுமே கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று காலையில் போட்டு அப்படின்னா இரிட்டேஷன் வரக்கான சான்சஸும் இருக்குது. ஏன்னா போட்டு வெயிலில் போவோம், ஸ்வெட் ஆகும். ஸோ அது போட்டதே வேஸ்ட்டு. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். அப்போ அதை அந்த சீரம் கண்டினியூஸாக நம்மளோட ஃபேஸில் இருந்து அதுக்குண்டான வேலைகளை அது செய்ய ஆரம்பிக்கும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீரம் ஃபுல்லாகவே ஏரில் வேப்பர் ஆயிரும். கண்டிப்பாக அது போட்டதுக்கான ஒரு இதே இருக்காது. காலையில் பார்க்குறப்ப திட்டாக இருக்கும். அதனால் நம்ம சீரம் ஃபேஸில் அப்ளை பண்ணதுமே இன்னும் ஒரு ஜென்டலாக ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் மாய்ஸ்சரைசராக எடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் ஃபேஸில் ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் கொடுங்க. இப்படி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசரும் சரி, சீரமும் சரி நம்ம ஸ்கின்னில் ஈவனாக அப்ளை ஆகிருக்கும். ஸோ அந்த பிக்மெண்டேஷன்ஸ்க்கு எல்லாமே இது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பேட்ச் டெஸ்ட் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரெகுலராக கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 3 days ஒன்ஸ், 2 days ஒன்ஸ் மட்டும் நைட் டைமிங்கில் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ் ரிடியூஸ் பண்ணி அப்புறமா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கண்டினியூஸாக ரெகுலராக யூஸ் பண்ணணும். நம்ம டக்குன்னு யூஸ் பண்ணணும்னா நம்ம ஃபேன் உடனே நம்ம ஸ்கின் பிரைட் ஆகிடும் அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா இதில் சிலருக்கு சைட் எஃபெக்ட்ஸும் வரும். அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த 2 நாள் கழிச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம போட்டதுக்கான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு உடனே தெரியாது. ஸோ ஒரு 2 days 3 days நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்கின் எந்த ஒரு இரிட்டேஷனும் கொடுக்கல அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அடுத்த ஒரு 2 days யூஸ் பண்ணுங்கள்.
அதே மாதிரி இந்த மாதிரி சீரம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் இது வந்து ரொம்பவுமே மஸ்ட் அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு சிலர் வந்து சன்ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணவே மாட்டீங்க. அதே மாதிரி தான் நானும் இருந்தேன். ஆனால் இந்த சீரம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணாமல் இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு பலனே கிடைக்காது அப்படின்னே சொல்லலாம். ஸோ சன்ஸ்க்ரீனே யூஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது யூஸ் பண்ண கொஞ்ச நாள்லயே வந்துட்டு ரொம்ப பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது வந்து எனக்கே நல்லாவே தெரியுது. ஸோ அதனால தான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தனித்தனி ப்ராடக்டாக வேணும், எனக்கு ரெகுலராக வந்து ஒரு நாளைக்கு வந்து ஃபுல்லாக எனக்கு டேக்கான ரொட்டீன் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா, அதுக்கு தகுந்த ரொட்டீன்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம், அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபைனலாக இந்த சீரமோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ₹650 வரும். இது வந்து ஒரு 30 ml ப்ராடக்ட் தான் இது. ஸோ ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குனால யோசிக்காதீங்க. ஸோ வெளியில் இதுக்கான ட்ரீட்மெண்ட் போனோம்னா இதோட செலவு பார்த்திங்கன்னா இதை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்பவே ஒர்த்து அப்படின்னே சொல்லுவோம். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா இது உங்களுக்கே தெரியும். அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.